அடுத்து மக்களிடம் கற்பம் குழு வழக்கறிஞர் கண்ணன் அவர்கள் கண்டன உரையாற்றுவார். அன்பார்ந்த இந்த நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களே, பங்கேற்பாளர்களே, திருவண்ணாமலை வாழ் பொதுமக்களே, இந்த அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த அமெரிக்க, இஸ்ரேல், ஈரான் மீதான தாக்குதலை கண்டித்து இங்கே நடக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க, முற்போக்கு இயக்கங்கள் எங்கேயாவது வெளிநாட்டில் போராட்டம் நடந்தால், போர் நடந்தால் அதை கண்டித்து அவருக்கு போராட்டம் நடத்துறது தான் வேலைங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. நான் இந்த நிகழ்வை, இந்த போராட்டத்திற்கான பதிவை வழக்கறிஞருக்கான வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டப்போ அதற்கான வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற வழக்கறிஞர் சகோதரர்கள் கிளம்பிட்டாங்கப்பா, கிளம்பிட்டாங்க, கம்யூனிஸ்டுகள் கிளம்பிட்டாங்க அப்படின்று பின்னேற்றமாக நம்ம பதிவு போடுறாங்க. இப்போ இதுல அவங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னா, இந்த போர் எப்படி இந்தியாவில் இருக்கிற, இந்தியாவின் கடைகோடியில் இருக்கிற நகரங்களில், கிராமங்களில் இருக்கிற மக்களை பாதிக்குது, அதற்கு எதிரணி ஆற்றணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் டபுள் டிகிரி படித்த வழக்கறிஞர்களுக்கே தெரியல. அப்படி இருக்கிற நிலையில் சாதாரண உழைக்கும் மக்களுக்கோ, தொழிலாளிகளுக்கோ, விவசாயிகளுக்கோ, கடை வியாபாரிகளுக்கோ, பாவசாலிகளுக்கோ எப்படி தெரிய போகுது? ஆனால் நாம் அதை விளக்கும் விதமாக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். இதில் இந்த போர் தொடர்ந்து ஒன்று உலகம் முழுக்க போராட்டங்கள், போருக்கு எதிரான போராட்டங்கள் அங்கங்கே நடந்துட்டு வர்றதை நம்ம எல்லாம் பார்க்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னா 80% அமெரிக்க மக்கள் இந்த போருக்கு எதிராக எதிரணி ஆற்றுறாங்க. அமெரிக்காவிலே போருக்கு எதிராக போராட்டம் நடக்குது. அதை தாண்டி வளைகுடா நாடுகளில், முஸ்லிம் மக்கள் வாழும் நாடுகள்லாம் போராட்டம் நடக்கிறது நம்ம பார்த்துருக்கிறோம். பாகிஸ்தான்ல பார்க்க போனா அமெரிக்காவோட தூதரகத்தை அந்த மக்கள் அடித்து நொறுக்கி அதில் துப்பாக்கி சூடு ஏற்பட்டு 8க்கும் மேற்பட்டோர் இருந்ததாக சொல்றாங்க. அது அபிஷியலான தகவல். அன்அபிஷியலா 50க்கும் மேற்பட்ட நபர்கள் பாகிஸ்தான்ல செத்ததா புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதை தாண்டி உலகம் முழுக்க இந்த போருக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமாக நடக்குது. அந்த போராட்டங்களின் தொடர்ச்சியாகத்தான் இங்கே இந்த போராட்டங்கள்லாம் இந்தியாவில் நடக்குது. குறிப்பாக தமிழகத்தில் பல போராட்டங்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஈரான் நாட்டை பொறுத்தளவுக்கு நாம் இந்த போராட்டத்தை நடத்தும் போது RSS, பிஜேபி பின்புலம் உள்ளவர்கள் ஒரு சில பின்னூட்டங்களை போட்டிருக்கிறாங்க. அதை பார்க்க போனா ஈரான் இந்த கம்யூனிஸ்ட் நாடா, அங்கேயே பெண்களை ஒடுக்கிறாங்க, அங்கேயே மத பழமைவாதங்கள் இருக்குது. மத பழமைவாதிகள் மத கட்டளையை நிறைவேற்ற சொல்றாங்க. தூக்கு தண்டனை இருக்குது. அங்கேயே மக்களை நடுவீதியில தூக்கி தண்டனை கொடுக்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த நாட்டில் நடக்கிற பழமைவாதங்களுக்கு எதிராக போர் நடக்குது. அதை எப்படி போய் தட்டி கேட்கலான்ட்டு அந்த RSS, பிஜேபி நண்பர்கள் பின்னூட்டமா போடுறாங்க. நாங்கள் எல்லாம் மறுக்கல. அது முஸ்லிம் பழமைவாத நாடுதான், இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் உலகத்தின் ஒற்றை துருவ ஆட்சியை நடத்திருக்கிற ஏகாதிபத்தியத்தின் தலைமை பீடமாக இருக்கிற அமெரிக்காவை அந்த ஈரான் நாடு கடந்த 40 ஆண்டுகளாக சமரசம் இல்லாத ஏற்றி நிற்குது. எங்கெல்லாம் அமெரிக்கா ஆக்கிரமிப்பு போட்டிருக்கிறோ, எங்கெல்லாம் எண்ணெய் வளங்களை, கனிம வளங்களை கொள்ளையிடுறதுக்காக அவங்க
எங்க போர்களை கொடுக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஈரான் துணிச்சலாக அந்த நாடுகளுக்கு பாதிக்கப்படும் நாடுகளுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. அப்படிதான் வந்து லெபனானில் இஸ்ரேல் அமைச்சர் ஆதரிக்கிறார்கள், பாலஸ்தீனத்தில் ஹமாஸை ஆதரிக்கிறார்கள். இப்படி உலகம் முழுக்க அமெரிக்காவுக்கு எதிரான சக்திகளுக்கு துணை நிற்கிற வீரமிக்க போராட்டங்களை, வீரமிக்க போர்களை ஈரான் நடத்திட்டு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் உலகத்தோட ஒரே நாடியா, உலகத்தோட சாதாரண உழைக்கும் மக்களின் எதிரியாகவும், தொழிலாளர் வளர்ச்சியின் எதிரியாகவும், விவசாயிகளின் எதிரியாகவும் இருக்கிற ஒற்றை வல்லரசான அமெரிக்காவை எதிர்க்கிற துணிச்சலோட போராடுற ஈரானை ஆதரிக்க வேண்டிய கடமை நம்மை போன்ற ஜனநாயக சக்திகளுக்கும், போர்களுக்கும், அரசியல் இயக்கங்களுக்கும் கடமையா இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த போராட்டம் ஒரு சிறப்பான போராட்டம். அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்த மக்கள் ஜனநாயக குடியரசுக் கட்சியினுடைய ஏற்பாடு செய்த தோழர்களுக்கும், பங்கேற்றுள்ள அனைத்து இயக்க தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.